ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பச்சை மொச்சக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்ச எண்ணெய் தான் இது, அதனால தான் கொஞ்சம் கலர் அப்படி இருக்குது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூளெல்லாம் சேர்ப்போம், அதனால தான். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா குழைய ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச கொப்பரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஆனால் காஞ்ச கொப்பரை சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் நிறைய காஞ்ச கொப்பரை சேர்ப்பேன். இதுவுமே நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் கசகசாவே போதும்னு அதோடு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிடும் குழம்பு, அந்த டேஸ்ட்டு மாறிடும். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாறட்டும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 1 கிலோ பச்சை மொச்சக்காய் வாங்கி உரித்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தோலோடு சேர்த்துக்குங்க. அந்த தோல் லேயருக்கு அடுத்த லேயர் ஒரு லேயர் இருக்கும். அது நம்ம தோல் செதுக்கிட்டு வேக போட்டோம்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன் போயிடும். அதனால தான் தோலோடு சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. எனக்கு இதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. நீங்கள் வேணால் குக்கரில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் ஓப்பன் பாட்லேயே செஞ்சிட்டேன். இப்போ அரைச்சி வச்சு இந்த மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மசாலா. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன்.
நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி அரைச்ச மசாலான்றதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்றது இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து களிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் சேர்க்குறேன். ரொம்ப கெட்டியாக இருந்தால் களிக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மச்சக்காய் வந்து நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இன்னும் நிறையா ரெசிபி செய்யலாம். நான் ஃப்யூச்சரில் நிறையா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு சீசன் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. கிடைக்கும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு சிம் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து கொஞ்சம் திக்காயிருக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்